ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவோட பொதுச் செயலாளரை பார்த்திங்கன்னா உடனடியாக கைது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா திமுக வட்டாரங்கள் பார்த்திங்கன்னா மோப்பம் போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட இன்னும் கொஞ்ச நாட்களில் கைது செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளதாக பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் இந்த செய்திகளை சொல்லிட்டு வராங்க. அதிமுக அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகனா ஜெயலலிதா அம்மா முன் பொதுச் செயலாளராக இருந்து நிர்வாகிட்டு வந்தாங்க. அவர் இறப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சசிகலா, டிடிவி இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்ம யுத்தம், அந்த யுத்தம், இந்த யுத்தம்லாம் நடத்தி ஓ பன்னீர்செல்வம் பார்த்திங்கன்னா ஆட்சியை தக்க வச்சுட்டு இருந்தாருங்க. சசிகலா தரப்புக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிட்டாங்க அவங்க ஜெயிலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் இணைந்து செயல்பட்டுட்டு தாங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சோ ஏதாச்சோ யார் கண்டுபட்டு போச்சோ என்னன்னு நான் தெரிலைங்க. ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா இருவரும் பிரிஞ்சுட்டாங்க. சேரை உடைக்கிறாங்க, கிழிக்கிறாங்க. இவங்க ஆதரவாளர்கள் அவர்களை தாக்குறாங்க. அதிமுகவோட கட்சி ஆஃபீஸே பார்த்திங்கன்னா நொறுக்கப்படுதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா மனம் தளராமல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கேஸ், அதாவது தேர்தல் மையத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் என்றுமே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்க. பிறகு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் பதவியை பார்த்திங்கன்னா இவர் கேஸ் போட்டு எடுத்தாருங்க ஓ பன்னீர்செல்வம். அதுக்கும் ஆதரவுகள் இருந்ததுனால அவருக்கு எதிராக எந்த ஒரு இது வரலைங்க. இவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்கிறதுனால பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியம், எந்த ஒரு வேலை செய்தாலுமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கையெழுத்து இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை பார்த்திங்கன்னா கட்சியிலிருந்து தூக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பிளான் போட்டாருங்க. அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கட்சியை விட்டு தோக்கிறதுக்குள்ளே ஓபிஎஸ் போயிட்டிங்கன்னா டிடிவி தினகரனும் சசிகலா அம்மையாரும் கூட சேர்ந்து ஒரு டீமாக உருவாகிட்டாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு டீமாக உருவாகிட்டாங்க. இப்போ அவங்க அங்கிருந்து ஆப்பு வைக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு காரில் இருந்து கழற்றி விட்டப்பட்ட ஒரு சக்கரம் போல் பார்த்திங்கன்னா ஒருவராக உருட்டிட்டு போகிறாங்க. மித்த 3 பேரும் பார்த்திங்கன்னா 3 சைடு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே கார் ஓட முடியாதுன்னு தெரிஞ்சுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தத்தி அழிச்சிட்டு இருக்காருங்க அரசியலில். இது ஒரு பக்கம் தன் கட்சிக்காரர்களாலே அவர் வஞ்சிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திமுகவோட இப்பொழுது தற்போதைய முதலமைச்சர் பார்த்திங்கன்னா கொடநாடு வழக்குலையும் பொள்ளாச்சி வழக்குலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதாவது உடன் இருந்திருக்காரு. அவரும் இதில் ஒரு குற்றவாளி அப்படின்ட்டு அவர் கேஸ் போட்டு அவரை கைது செய்ய சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்திருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.